என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. நாங்க 5 பொம்பளை பிள்ளைங்க எங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தவருடைய கடைசி ஆசைங்க இது. எங்க அப்பாவோட ஆசை என்னன்னா, என்னையும் கோயிலா கட்டி இந்த ஊருக்கு ரோடு, தண்ணீர் வசதி, கிராமத்துகளை பள்ளிக்கூட வசதி, தெரு விளக்கு, இது அனைத்துமே இந்த ஊருக்கு எங்கள் அப்பா மூலியமா நல்லபடியாக நடக்கணும்னு அவர் ஆசை கேட்டிருந்தாரு. நாங்கள் கட்டிக்கிட்டு போனதுனால அவர் ஆசைகளை நிறைவேற்ற முடியலை. அவர் இருக்கும்போது தான் எங்களால் நிறைவேற்ற முடியலைங்கிறதுனாலையும், அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா இறந்து போனாலும் திரும்பி அவர் ஒரு மனிதனாக உருவாகி வந்து இந்த ஊருக்கும் கிராமத்து மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அவர் ஆசை நிறைவேற நாங்கள் 5 பொண்ணுங்களும் உருவெடுத்து அவரை சிலையா செஞ்சு அவரை கோயிலாக அமைச்சு நாங்க இப்ப செஞ்சிருக்கிறோம். தந்தையை சாமியாக கோவிலினுள் எழுந்தருள செய்த முத்து பிள்ளைகள். இந்த கீழவண்டானுடைய கிராமத்தில் முதல்ல குடிக்க தண்ணீர் வேணும். எங்க அப்பாவோட ஆசை இந்த ஊருக்குள்ள தண்ணி இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் ஆசை நிறைவேற நாங்க 5 பொண்ணுங்களும் உருவெடுத்து நாங்க இப்ப செஞ்சிருக்கிறோம். கிராமத்துக்கு குடி தண்ணி, நல்ல சாலை, பள்ளிக்கூடம்னு எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்சவருங்க. எங்க அப்பாவுடைய மனசு அப்பேற்பட்ட மனசுன்னு நெகிழ்ந்து போகும் மகள்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் கீழவாண்டான் விடுதி. அங்க ஒரு சாதாரண விவசாயியா இருந்தவங்க தான் தங்கவேல் அவர்கள். தங்கவேல் சிகப்பாயி தம்பதி 1000 கனவுகளோட 5 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து கஷ்டத்திலேயோ அவங்களை நல்லபடியா கரை சேர்த்திருந்திருக்காங்க. ராசாத்தி, ராஜம்பாள், ரேவதி, சரஸ்வதி, கோமதின்னு இந்த 5 பெண் குழந்தைகளும் அப்பாவுடைய ஆசை அவங்க உயிரோட இருக்கும் போது எங்களால நிறைவேற்ற முடியல, இப்பவாவது நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டிருந்திருக்காங்க. 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த பாசமிகு தந்தைக்காக அவரையே சாமி சிலையா வடிச்சு கோவில் கட்டி வழிபாடு பண்ணிருக்காங்க. அவங்க நடத்திய குரு பூஜையில கிராம மக்கள் எல்லாரும் பங்கு பெற்று அன்னதானத்திலையும் பங்கேற்கும் காட்சி தான் இப்ப வெளியாகிருக்கு. அப்பாவுக்காக 5 மகள்களும் சேர்ந்து இப்படி ஒரு கோவிலை கட்டி வழிபாடு பண்றாங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்பவும் நெகிழ்ச்சியா இருக்கு. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.